நீ ஹாசினிய வெளியே அனுப்பாம தயங்குறதுக்கு விஷயமே வேற. என்ன விஷயம்? உங்க 2 பேருக்குள்ள சொல்ல முடியாத ஒரு அன்பு இருக்கு, பகிர்ந்துக்க முடியாத ஒரு ஆசை இருக்கு. 2 பேரும் பிரிஞ்சிட முடியாதபடி ஒரு பாசம் இருக்கு. அதனாலதான் அவ சண்டை போட்டுட்டு போய் திரும்பி வந்தப்போ அவளை ஏத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வரவழைச்ச. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவளை வெளியில போன்னு சொல்லலையே. அந்த உறவுதான் எல்லா விஷயத்திலையும் அவளை விட முடியாதபடி பிடிச்சு வச்சிருக்கு உன்னை. இங்க பாரு, என்னதான் நீ வெளியில முரண்டு பிடிச்சாலும் உள்ளுக்குள்ள ஹாசினி பக்கம் நீ சாயத்தான் போற. ஏன்னா அதுதான்ப்பா வாழ்க்கைங்கிறது. மூளை ஒரு பக்கம் இழுத்தாலும் மனசு இருக்கே, அது எந்த இழுப்புக்கும் பிடி கொடுக்காம சரியான இடத்துக்கு தான் போகும். நீ கொஞ்சம் சும்மா இருமா. அந்த ஹாசினி மேல எனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்ல, இனிமே வராது. இந்த கல்யாணம் என்னோட ஆசையா? இது பிரபலிகாவோட ஆசை. அந்த லெட்டர்ல எழுதுனதுனால நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். அந்த கல்யாணத்துல அவ என்ன ஏமாத்துறதுனால அதை நான் ஒத்துக்க மாட்டேன், அவளை நான் ஏத்துக்கவும் மாட்டேன். பிரபலியோட ஆசை வெறும் சம்பிரதாயத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல, கட்டிக்கிற பொண்ணோட நீ சந்தோஷமா வாழணுங்கிறது தான். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோமா, என் மனசுல பிரபலிகாவை தவிர வேற யாருக்குமே இடம் கிடையாது. என் வாழ்க்கையை நான் யாரோடையும் பகிர்ந்துக்க மாட்டேன். இது லெட்டர் எழுதுன பிரபலிகாவுக்கும் தெரியும். ஆனா இது தெரியாத ஹாசினி தன்னை குழப்பிக்கிறது மட்டும் இல்லாம எல்லாரையும் குழப்பிட்டு இருக்கான். லாக்கெட்ல பிரபலிகாவோட போட்டோ மாத்திட்டா அவளை நான் என் மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட முடியுமா? அதையே தான்ப்பா நானும் கேக்குறேன். போட்டோவை மாத்திட்டா மாறமாட்டேன்னு சொல்ற நீ எதுக்கு அந்த போட்டோவை மாத்தினதுக்காக ஹாஸ்லி கூட சண்டைக்கு போற? வெறும் போட்டோ தானே அது, அதுக்கு எதுக்குப்பா இவ்வளவு ஆர்ப்பாட்டம்லாம்? நான் சொல்லட்டா? ஏத்துக்குவ, நீ ஏத்துக்குவ, எல்லாத்தையும் நீ ஏத்துக்குவ. என்ன, உனக்கு கொஞ்சம் டைம் வேணும், அவ்வளவுதான். ஆமா, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். மாறுறதுக்கு இல்ல, பிரபலிகாவோட இன்னும் கொஞ்ச நேரம் வாழ்றதுக்கு, அவளோட ஞாபகம் மறையறதுக்கு இந்த ஜென்மம் பத்தாது. இன்னும் நிறைய டைம் வேணும். பிரபலியோட ஞாபகங்கள் நான் சாகுற வரைக்கும் என்னை விட்டு போகாது. அவளோட இடத்துல வேற யாராலையும் வர முடியாது, நான் வர விடவும் மாட்டேன். நீங்க இன்னும் ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கீங்களா? என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா, செகண்ட் ஸ்டாண்டர்டா? அந்த வயசு குழந்தைங்க மாதிரி பிஹேவ் பண்றீங்க. நீங்க செஞ்சது ஸ்டாண்டர்டான காரியமா? நீங்க இந்த வீட்டு மருமகங்கிறத அப்பப்ப மறந்துடுறீங்க. உங்க ஆத்திரம் உங்க தகுதியை மறைச்சிருது. நாங்க என்ன பண்ணோம்? அந்த ஹாசினிய பழி வாங்கணும்னு நினைச்சு செஞ்சோம். எவ்வளவு ரிஸ்க் எடுத்து அந்த டாலர்ல போட்டோவை மாத்தணும்னு தெரியுமா? கொஞ்சம் மிஸ் ஆகி ஏஜே எங்களை பாத்திருந்தா அந்த திட்டெல்லாம் எங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்ப எதுக்கு எங்க மேல கோவப்படுறீங்க? அந்த ஹாசினிய பழி தீக்கணும்னு உங்களுக்கு ஆசையே இல்லையா? அவ மேல உங்களுக்கு கோவமே இல்லையா? என்னோட கோவம் ஆத்திரம் எல்லாம் ஹாசினி மேலதான். ஏஜே மேலயும் இல்ல, பிரபலி அத்தை மேலயும் இல்ல. அந்த ஹாசினிய காயப்படுத்துற ஆத்திரத்துல ஏஜேக்கு காயமாகறத மறந்துடாதீங்க. அவளை அசிங்கப்படுத்துறதுக்கு ஏஜேவையும் பிரபலி அத்தையும் கருவியா யூஸ் பண்றீங்க. நாயை விரட்டுறதுக்கு உங்க கையில இருக்கிற ரிங்கையோ வலையிலயோ கட்டி அடிக்க மாட்டீங்கல்ல? நம்மளோட வேல்யூபிளான பொருள் போயிடும்னு பயப்படுறீங்கல்ல? அந்த அந்த அக்கறை ஏன் நம்ம குடும்பத்து மேல இல்ல? இதுல என்னவோ நிலாவுக்கு ராக்கெட் விட்ட விஞ்ஞானிங்க மாதிரி பூரிப்புல ஹைஃபை பண்ணிக்கிறீங்க. நமக்கு நல்லது நடக்கணும்னா ஏதாவது லாஸ் ஆகத்தான் செய்யும். பாம்பு அடிச்சா தடி உடையதான் செய்யும், பல்லு விளக்குனா பிரஷ் தேயதான் செய்யும். அடச்சி, வாய மூடு. நான் என்ன பேசிட்டு இருக்கேன்? நீங்க என்ன விளையாட்டு பிள்ளைங்க மாதிரி பாம்பு பல்லுன்னு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். அந்த டாலர் யாரோடது? பிரபலி அத்தையோடது. அவங்க மேல நமக்கு ஏதாவது கோவம் இருக்கா? அந்த டாலருக்கு ஏதாவது ஆச்சுன்னா கவலைப்படுறது யாரு? ஏஜே.
அவர் மேல நமக்கு ஏதாவது கோவம் இருக்கா? ஆனா நீங்க இப்போ அவங்கள கஷ்டப்படுத்தி இருக்கீங்க. ஏஜே எவ்வளவு மனவேதனையில இருப்பாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எதை செய்யறதா இருந்தாலும் நல்லா டைம் எடுத்து யோசிச்சு செய்யுங்க. ஆமாக்கா, நீங்க வருஷ கணக்குல யோசிச்சுக்கிட்டே இருங்க. அதுக்குள்ள அந்த ஹாசினி ஏஜியோட கூடி குழாவி சந்தோஷமா வாழ்ந்து குழந்தையே பெத்துப்பா. நாமளும் குழந்தைனாரோ குழந்தையாளோ பிறந்த சந்தோஷத்துல அதுங்களுக்கு டைப்பர் மாத்திட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். உங்க ஸ்டைல் எல்லாம் ஹாசினி விஷயத்துக்கு ஒத்தே வராது. எங்க ஃபார்முலா தான் கரெக்ட். எது கரெக்ட் எது தப்புன்னு எனக்கு தெரியும். நான் இந்த வீட்டுக்கோ குடும்பத்துக்கோ வம்சத்துக்கோ அவமானம் வர்ற எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். அப்படி செய்யறவங்கள ஆரம்பத்திலேயே கிள்ளி எரிஞ்சிடுவேன். அது யாரா இருந்தாலும் சரி. ஜாக்கிரதை. அர்ச்சனாக்கா ஏன் இப்படி ராஜமாதா மாதிரி பேசிட்டு போறாங்க? ஏதாவது புரிஞ்சுதா? அவங்களுக்கு பாம்பு சாகணுமா தடியும் உடைய கூடாதான். அதுக்காக பாம்பு பக்கத்துல உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்த முடியுமா? நம்ம எல்லாரோட திட்டமும் அந்த ஹாசினியை வீட்டை விட்டு துரத்தணுங்கிறதானே. இப்ப என்ன பண்றது? அதெல்லாம் ஒத்தே வராது. அர்ச்சனா அக்கா சொல்ற நீதி போதனைய கேட்டுட்டு நாம சும்மா இருக்க கூடாது. ஆமாக்கா, அது உண்மைதான். இவங்க பேச்சு கேட்டிருந்தா இன்னைக்கு ஏஜே கிட்ட ஹாசினிக்கு சகல பூஜையும் கிடைச்சிருக்குமா? என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. ஐயோ, ஹாசினிக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சே. என்ன வாசனையே வரல? இந்த 3 தேவிகள் சமைச்சு என்னைக்குதான் வாசனை வந்திருக்கு. திறந்து பாப்போம். ஓ மை காட், ஓ மை தளபதி, என்ன சாப்பாடு எதுவுமே இல்ல, எல்லாமே காலியா இருக்கு. எல்லாத்தையும் 3 மகாராணிகளும் ஃபுல் கட்டு கட்டிட்டாங்களா? நேத்து அந்த ஹிட்லர் என்ன திட்டினதை பார்த்து அவங்களுக்கு தான் மனசும் வயிறும் நிறைஞ்சிருக்குமே. இன்னும் 1 வாரத்துக்கு பசியே எடுக்காதே, அப்புறம் எப்படி சாப்பாடு தீந்துச்சு? ஒருவேளை ஹிட்லர் எனக்கு சாப்பாடு கொடுக்க கூடாதுன்னு ஆர்டர் போட்டாரா? ஐயோ பசிக்குதே, இப்ப நானே சமைச்சதான் சாப்பிடணுமா? ஜெயமா இருங்க இருங்க. ஜெயமா டிஃபன் கொஞ்சம் கூட இல்லையா? இருக்காது. ஏன் இருக்காது? சரி, நான் போய் பிரெட் ஆம்லெட் போட்டு சாப்பிடுறேன். அது தப்பு. தப்பா? எது, சமைக்கிறதா சாப்பிடுறதா? ரெண்டுமே. அப்போ என் வயிறு காலிதான். ஏன், எதுக்கு, எப்படி? ஏன், எதுக்கு, எப்படி, எல்லாத்துக்குமே ஒரே பதில். நோ பர்மிஷன். பர்மிஷனா? யாரு கொடுக்கணும்? அந்த ஏஜேவா? நேத்து நடந்த பிரச்சனைக்கு இன்னும் கோபம் தீரலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு பூரா நீ விரதம் இருக்கணும். விரதமா? டிஃபன் இல்லனா அதுக்கு பேரு விரதமா? அதுக்கு பேரு பட்டினி. விரதமோ பட்டினியோ, இன்னைக்கு டே பூரா உனக்கு நோ ஃபுட், நோ சாப்பாடு. என்னது? சாப்பாடு கிடையாதா? என்ன கொல்றதுன்னு முடிவே பண்ணிட்டீங்களா? இதுக்கு பிளான் போட்டது யார்? அந்த ஹிட்லர் தானே? ஹிட்லர் இல்ல, இது காட்ஸ் பிளான். இன்னைக்கு பௌர்ணமி. புதுசா கல்யாணமானவங்க பகல் பூரா எதுவும் சாப்பிடாம விரதம் இருந்து சாயந்தரம் நிலாவை பார்த்ததுக்கு அப்புறம் புருஷனோட கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். ஜெயமா, வயசான காலத்துல உங்களுக்கு எதுவும் நெட்டு கரண்டு போச்சா? பட்னி கிடந்து நிலாவை பாக்குறதா? புருஷன் கால்ல விழுறதா? நாள் பூரா சோறு இல்லாம கிடந்தா கண்ணு கட்டி நிலாவை தடவி தடவி தான் பாக்கணும். அப்புறம் நான் எங்கேயாவது மயங்கி விழுந்து கிடப்பேன். அவரை வேணா என் பக்கத்துல வந்து நிக்க சொல்லுங்க. முறைக்காதீங்க ஜெயம்மா. ஃபுல் டே பட்னியா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? அதுவும் ஏஜே கால்ல விழுந்து ஆசீர்வாதமா? அவராவது ஆசீர்வாதம் பண்றதாவது. கால்ல விழுந்து அட்டி வேணா உதைப்பாரு. எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். நீங்க சொல்றதெல்லாம் நடக்காது. ஆள விடுங்க. நில்லு ஹாசினி. சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் நீ விளையாட்டா நினைக்கிற? ஏஜே கால்ல நீ விழணும், அவன் உன்னை ஆசீர்வாதம் பண்ணணும், அது நடக்கணும். தினம் தினம் அவர்கிட்ட கிடைக்கிற ஆசீர்வாதம் போதாதா? இதுல தனியா வேற ஆசீர்வாதம் செய்யணுமா? இனிமே அப்படியெல்லாம் நீ சொல்ற மாதிரி எதுவும் நடக்காம இருக்கிறதுக்கு தான் இந்த விரதம் பூஜை எல்லாம்.
உன்னோட தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு சகிச்சுக்கிட்டு விரதம் இரு. இதுக்கு எதுக்கு விரதம் இருந்து வேண்டணும்? நேரடியா உங்க மகன் கிட்டே கேட்கலாமே. ஏய், கொமுட்லயே குத்துவேன். வார்த்தைக்கு வார்த்தை எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்க. நான் சொன்னபடி செய். நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும்னா அவரு சீக்கிரமா ஜெயிலுக்கு போகணும். இத பாரு, நீ பயப்படுற மாதிரி என் ஹிட்லர் என் ஏஜே கெட்டவன் கிடையாதுமா. உன்னோட பார்வை அப்படி. அத முதல்ல மாத்திக்க. இந்தா, இத பூஜை அறையில நீயே கொண்டு போய் வச்சிரு. ஜாவ், ஜல்தி ஜாவ். அப்பா, விரதம் இருக்க சம்மதிக்க வச்சாச்சு. ஏஜே கெட்டவன் இல்லையா? ஆமா ஆமா, கொலைக்காரன். தான் பொண்டாட்டி பிரவலிக்காவை கொன்ன குற்றவாளி. ஐயோ பாவம், ஜெயமா இது தெரியாம இருக்காங்க. நானும் பிரவலிக்கா மாதிரி கொலையாகிறதுக்குள்ள அந்த ஹிட்லரோட உண்மையான முகத்தை வெளியே கொண்டு வருவேன். சிவா, விரதம் இருக்க சொல்லி 1 மணி நேரம் தான் ஆகுது. அதுக்குள்ள பசி கண்ணை கட்டி 2 கால் மனுஷில இருந்து 4 கால் பிராணி ஆயிட்டேனே. யாரு? நீ என்ன குழந்தையா? இப்பதான் தவழ்ந்து பழகுறியா? என்னமோ சொல்றாங்கன்னு மட்டும் தெரியுது. ஆனா என்ன சொல்றாங்கன்னு எதுவும் புரியலையே. கை தாங்களா எழுந்திருச்சு கேப்போம். எஸ், டெல் மீ. என்னம்மா, உனக்கு நீயே பேசிக்கிட்டு இருக்க? அடி பாவி, விரதம் இருக்க சொன்னேன்னு என்ன திட்டிட்டு இருக்கியா? இல்ல இல்ல, உங்களையா? இந்த வீட்ல எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நீங்க தான். இந்த மனுஷிய மதிக்கிறவங்க நீங்க மட்டும்தான். உங்களை மனசுக்குள்ள கூட திட்ட மாட்டேன் ஜெயமா. உங்க மேல எனக்கு எப்பவுமே கோவம் வராது. அப்படின்னா நான் சொல்றத நீ கேட்கணும். நீங்க விரதம் இருக்க சொன்னதுக்கே நான் ஆடி போயிட்டேன். இதுல இன்னொரு டாஸ்கா? டாஸ்கும் இல்ல, மாஸ்கும் இல்ல. இந்த ஜெயம்மாவோட ஆசையை நீ நிறைவேற்றணும். இத பாத்தியா? தங்க வளையல், தங்க ஆரம், தங்க நெக்லஸ், வைர நெக்லஸ், தங்க கொலுசு. பாத்தியா? இந்த நகை எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நீ பூஜை செய்யணும். இத்தனை நகைய போட்டுக்கிட்டு பூஜை செய்யணுமா? என்னால முடியாது. நானே நடக்க முடியாம தவழ்ந்து வந்தேன். இல்ல இந்த வெயிட் வேற கழுத்துல போட்டா அப்புறம் பல்லி மாதிரி தரையோட தரையா ஊர்ந்துதான் போகணும். நான் ஆசைய குடுக்கறேன்ல, அதை நீ வேண்டான்னு சொல்லக்கூடாது. இந்த நகை எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நீ மகாராணி மாதிரி இருக்கணும். பூஜைக்கு வரவங்க எல்லாரும் உன்னை பார்த்து அசந்து போகணும். இந்த வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு அத்தனை தகுதியும் உனக்கு இருக்குன்னு எல்லாரும் அப்படியே மனசார வாழ்த்தணும். நீ இந்த மாமியாருக்கு மருமகளா, அந்த 3 மருமகளுங்களுக்கும் மாமியாரா, என் ஏஜேவோட பொண்டாட்டியா, இந்த வீட்டோட கௌரவத்தையும் நல்ல பேரையும் காப்பாத்தணும். என்னம்மா இது? நகை கடையில ஷோக்கு வைக்கிற மாதிரி எல்லா நகையும் இப்படி பரப்பி வச்சிருக்கேன். இதெல்லாம் என்னோட மருமகளுக்கு. மருமகள் என்ன சமீபத்துல மாட்டு பொங்கல் ஏதாவது வருதா? ஏன் அப்படி கேக்குற? அன்னைக்கு தானே மாடுங்களுக்கு குளிப்பாட்டு அலங்காரம் எல்லாம் பண்ணி விடுவாங்க. உங்க ஊர்ல மாடுகளுக்கு 24 கேரட் ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு தான் அலங்காரம் பண்ணுவாங்களா? மாடு மட்டும் இல்ல, ஆடு கோழிக்கு அலங்காரம் பண்ணி விட்டா கூட உன்னை விட அழகா தான் இருக்கும். அப்போ நான் இதெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டா கேவலமா இருக்கும் அதானே? ஓ, கண்டுபிடிச்சிட்டியே, ஜீனியஸ் ஆச்சு நீ. என்னப்பா இது? என் மருமகளை இப்படியா இன்சல்ட் பண்றது? பின்ன என்னம்மா, இந்த நகையெல்லாம் போட்டுக்கிறதுக்கு அவளுக்கு என்ன தகுதி இருக்கு? வீட்டுக்கு வரவ போறவளுக்கு எல்லாம் இதை போட்டுட்டு இருக்கவா முடியும்? என்ன ஏஜே இது? ஹாசினி என்ன உனக்கு வரவ போறவளா? அவ இந்த வீட்டோட மருமக, உன் பொண்டாட்டி. எத்தனை நாளைக்கு? ஒண்ணு அவ என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டான்னு நான் நிரூபிக்க போறேன், இல்ல நான் அவளை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டேன்னு அவன் நிரூபிக்க போறான். ரெண்டுல எது நடந்தாலும் அவ இந்த வீட்டு விட்டு போகதானே போறான். அது இன்னைக்கு நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், ஒரு மாசம் கழிச்சு நடக்கலாம், ஆனா கண்டிப்பா நடக்கும். அப்போ இந்த நகையெல்லாம் போட்டு என்ன பிரயோஜனம்? அவ இந்த வீட்டோட மருமகள்,
வேண்டாத விருந்தாளி. யாரு விருந்தாளி? ஹாசினி இந்த வீட்டோட மருமக. எனக்கு அப்புறம் இந்த வீட்டை வழி நடத்த போறவன். 3 தலைமுறைக்கு ஆள போறவ. அவ எப்படி நீ சொல்ற மாதிரி விருந்தாளியாவா? இன்னைக்கு நல்ல நாள். வீட்ல பொம்பளைங்க எல்லாரும் புருஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னுட்டு லக்ஷ்மி பூஜை பண்றாங்கப்பா. அதத்தான் ஹாசினியும் செய்யறா. அதுக்காகத்தான் இந்த நகையெல்லாம். நான் நல்லா இருக்கணும் இவ பூஜை செய்ய போறாளா? ஏன் செய்யக்கூடாதா? இதெல்லாம் யாரோட ஏற்பாடு? நான் சொன்னேன், இவ சரின்னு ஒத்துக்கிட்டா. இவ எனக்காக பூஜை செய்ய போறாளா? ஆ, இவ நான் நல்லா இருக்கணும்னு விரதம் இருக்க போறேன். ம், சாப்பாடு சாப்பிடாம இருக்க போறேன். ம். இத நான் நம்பணும். பாத்தீங்களா பாத்தீங்களா பாத்தீங்களா, உங்களாலே நம்ப முடியலல? அதேதான் எனக்கும். உங்களுக்கு யாராவது பூஜை செய்வாங்களா? உங்களை பார்த்தாலே தெரிச்சு விடுறவங்க மத்தியில நீங்க நல்லா இருக்கணும்னு யாரு நினைப்பாங்க? உங்க பக்கத்துல இருந்தாலே சண்டை பிரச்சனை எல்லாம் வரும். இதுக்கெல்லாம் உடம்புல தெம்பு இருக்கணுங்கிறதுக்காக 3 வேலைக்கு பதிலா 5 வேலை சாப்பிடணும். இல்ல உங்களுக்காக எங்க போய் விரதம் இருக்கிறது? தெரியுதுல, அப்ப போய் கொட்டிக்க வேண்டியதானே. எதுக்கு இந்த பூஜை விரதம் சீன் போடுறது? எனக்கு என்னாலும் பரவாயில்ல, நீ எனக்காக பூஜை எல்லாம் செய்ய தேவையில்ல. என்ன ஏஜ் இது? கடவுள் விஷயம் தப்பா பேசாத. உனக்கு ஏதாவது ஆகிறதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்படுறேனா? சரிம்மா, அத நீ செய். இந்த வீட்டுல 3 மருமகளுங்க இருக்காங்க, 3 பசங்க இருக்காங்க. அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க நோம்பு இருக்கட்டுமே. இவெல்லாம் எனக்காக ஒண்ணும் பண்ண வேணாம். கோடி கும்பிடு, தப்பிச்சேன்டா சாமி. என்ன பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திட்டீங்க. நானும் பூஜை செய்யறேன்னா எதுக்காக செய்யறேன், யாருக்காக செய்யறேன்னு ஒண்ணு வேணும்ல. போயும் இந்த ஹிட்லருக்காக நான் பூஜை செய்யணுமா? பூஜைக்குன்னு ஒரு தகுதி வேணாமா? எனக்குன்னு ஒரு தகுதி வேணாமா? ஐயோ சுப்ரகோ, ஸ்டாப் இட். 2 பேரும் இப்படி பேசுறது நிறுத்துங்க. ஏற்பாடான பூஜையை நிறுத்த முடியாது. பூஜை நடந்துதான் ஆகணும். என்ன ஏன் ஜெயமா சிக்கல்ல மாட்டி விடுறீங்க? யாருக்காக பூஜையை செய்ய சொல்றீங்களோ அந்த ஹிட்லரே என்ன கேவலப்படுத்தி கருவேப்பிலை மாதிரி தூக்கி போடுறாரு. என்னால முடியாது, என்ன விட்டுருங்க. இப்பாவது ஒத்துக்கிட்டே உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. உன்னால ஒண்ணும் உருப்படியா பண்ண முடியாதுங்கிறது இந்த ஊருக்கே தெரியுமே. விரதம் இருக்கிற மூஞ்சிய பாரு. மிஸ்டர் ஹிட்லர், என்ன வேணும்னே உசுப்பேத்தாதீங்க. என்னால முடியாதுன்னு யாராவது மட்டம் தட்டினா அதுக்காகவே நான் அதை செஞ்சு முடிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு அப்படி ரோஷப்பட்டு கூட உங்களுக்காக பூஜை செய்ய மாட்டேன். பாரு, ஒரு ரோசத்தை கொண்டு போய் குப்பையில போடு. என்ன ஏமாத்தி தாலி கட்டிக்கிட்ட ஒருத்தி எல்லாம் ரோசத்தை பத்தி பேசவே கூடாது. திரும்ப நான் ஏமாத்தேன்னு சொல்லாதீங்க. பிளாக்மெயில் செஞ்சு என் கழுத்துல தாலி கட்டின நீங்க என் மேல பழிய போடுறீங்களா? ஏய், உன்னை பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ ஒன்னும் எஜிப்ட் இளவரசி கிடையாது. உன்னை மிரட்டி கல்யாணம் பண்ற அளவுக்கு உன்கிட்ட ஒன்னும் ஸ்பெஷலான 7ஆம் அறிவு கிடையாது. அறிவே இல்லாத ஒன்னு சும்மாவே கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். உன்னை ஏமாத்தி வரை கல்யாணம் பண்ணுவான ஒருத்தன். அதேதான் நானும் சொல்றேன். எந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற பேர்ல பாழ கிணத்துல குதிக்க மாட்டா. தேடி போய் கொரோனா வைரஸ கொஞ்சம் மாட்டா. சரி, நான் அவ்வளவு மோசமானவன் இல்ல. எனக்கு எதுக்கு நீ பூஜை செய்யணும்? விட்டுரு, நான் நல்லா இருந்துட்டு போறேனே. இப்போ யார் உங்களுக்கு பூஜை செஞ்சே தீர்வேன்னு தண்டவாளத்துல தலை வச்சு படுத்துட்டு இருக்கு? நிறுத்துறீங்களா? நீங்க யாரும் எந்த பூஜையும் செய்ய வேண்டாம். விளக்கு கூட ஏத்த வேண்டாம். ஏற்பாடான பூஜையை நான் கேன்சல் பண்ணிடுறேன். சாமி சிலையை துணியை போட்டு மூடிடுங்க. சாமி ரூம் அப்படியே இழுத்து சாத்திடுங்க. என்ன அப்படியே வெளியில கொண்டு போய் விட்டுடுங்க. அப்புறம் நீங்க 2 பேரும் எப்படி வேணாலும் அடிச்சுக்கங்க. ஒருத்தர் குத்திக்கலாம், வெட்டிக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். அதையெல்லாம் என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது. நான் போறேன். இப்படி எல்லாம் கத்துனா உன்னோட பிபி என்ன ஆகுறது? கூல் கூல். சரி, உங்களுக்காக நான் எந்த பூஜையை வேணாலும் செய்யறேன். சரி, போய் இஷ்டம் போலயே செய். என்ன வேணா பண்ணிக்கோ. எப்பவுமே அப்படிதானே நடக்குது. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். மனசு வருத்தப்படாதீங்க ஜெயமா. யாரு யார சென்டிமெண்டால தாக்குறாங்க, யாரு சென்டிமெண்ட்ல விழுறாங்க ஒண்ணுமே புரியுது. உன் இஷ்டம் போல செஞ்சுக்கோ, என்ன வேணா பண்ணு. என்ன மட்டும் இதுல சேர்த்துக்காத. நீ இந்த கேக் அறிவு. அப்ப நீ பூஜை செய்யறல்ல? உங்களுக்காக நான் எது வேணாலும் செய்யறேன் ஜெயமா. அது போதும். நீ எனக்காக பூஜை செய். அந்த கடவுள் என் ஏஜை பார்த்து பாரு. உங்களுக்காக தான் நான் இதை செய்யறேன் ஜெயமா. ஹிட்லரை நான் எப்பவும் மதிக்க கூட மாட்டேன். என்ன? ஏய்,
இந்த நகையெல்லாம் எடுத்து போட்டுட்டு வா. அப்புறம் உன் கையால பாயசம் செய்யணும். நல்லபடியா சொன்ன யாரு கேக்குறீங்க? இப்படி எல்லாம் ஏதாவது பண்ணாதான் 2 பேரும் கேக்குறீங்க. உங்களெல்லாம் எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும்டி. ஜெயமா, तुम बहुत स्मार्ट है. ஹிட்லரோட சண்டை போடுறேங்கிற பேர்ல ஜெயமாவை கஷ்டப்படுத்திட்ட. இந்த ஹிட்லரை பார்த்தாலே உடம்புல வைப்ரேட் மோடுக்கு போய் எக்ர வேண்டியதா போயிடுது. இனிமே இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் ஜெயமாவை வருத்தப்பட வைக்க கூடாது. அவங்களுக்காக எது வேணாலும் செய்யலாம். பாயசம் செய்யணும். ஐயோ, பேச்சு வாக்குல ஜெயமா பாயாசம் வைக்க சொல்லிட்டாங்களே. அதுவும் நான் பாயாசம் செய்யணுமா? நான் பாயாசம் வச்சா அது பாய்சன் மாதிரிலாம் இருக்கும். ஓ மை தளபதி.